ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நான் பார்க்க வீடியோ கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஸ்மால் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தலாம். சேம் டைம் நீங்கள் நியூ யூஸர் அப்படின்னா மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேகேஆர் அண்ட் பஞ்சாப் இதுக்கு முன்னாடி 32 மேட்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் அண்ட் பஞ்சாப் 32 முறை வந்து இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணி 21 முறை வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் வெறும் 11 முறை மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. 10 மேட்ச் வந்து அஹெடாக இருக்காங்க கேகேஆர். இதில் லீடிங்கில் இருக்காங்க. ஓகே, இந்த கிரவுண்டில் அதாவது ஈடன் கார்டன் கிரவுண்டில் மேட்ச் நடக்குது. இந்த கிரவுண்டில் 12 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் கேகேஆர் அணி 9 முறை வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் டீம்ஸ் வெறும் 3 முறை மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் கேகேஆர் அஹெடாக இருக்காங்க. வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா கொல்கட்டாவில் ஈடன் கார்டன் ஸ்டேடியம். ஓகேங்களா, கொல்கட்டா கிரவுண்ட் எப்போவுமே வந்து பேட்டிங் ஃபேவரபுளான ஒரு கிரவுண்டு. மும்பை, கொல்கட்டா, பெங்களூர் இந்த 3 கிரவுண்டுமே ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. எஸ்பெஷலி அந்த கிரவுண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஹை ஸ்கோரிங்காக இருக்கும். இப்போ மும்பை கிரவுண்டில் மும்பை வெர்சஸ் டிசி விளையாடுறாங்க அப்படின்னா டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மேபி ஒரு 180 அந்த மாதிரி தான் ரன் இருக்கும். இன்கேஸ் ஹோம் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுது அப்படின்னா சாலிடாக 195+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மேட்ச்லேயும் அதே மாதிரி தான். இப்போது கேகேஆர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா சாலிடாக 195+ ரன் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அடிக்கலாம். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் 180 அல்லது 175 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் எப்பவுமே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணக்கூடிய அன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். லாஸ்ட்டு 5 மேட்சஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 5 மேட்சஸில் ஒரு மேட்ச் பஞ்சாப் வின் பண்ணுறாங்க, ஒரு மேட்ச் கேகேஆர் வின் பண்ணுறாங்க, ஒரு மேட்ச் பஞ்சாப், ஒரு மேட்ச் கேகேஆர் அப்படி 1-2 அப்படி தான் வராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து கேகேஆர் வின் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பஞ்சாப், அதுக்கு முன்னாடி கேகேஆர், அதுக்கு முன்னாடி பஞ்சாப், அதுக்கு முன்னாடி கேகேஆர். ஸோ லாஸ்ட் மேட்ச் கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு கேகேஆர் வின் பண்ணாங்க, அடுத்து பஞ்சாப், அடுத்து கேகேஆர், அடுத்து பஞ்சாப், அடுத்து கேகேஆர். மேபி இன்றைக்கி மேட்ச்சில் பஞ்சாப் கூட வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எஸ்பெஷலி பஞ்சாப் டீம்ஸ் வந்து சேசிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பார்க்கலாம். பட் பஞ்சாப் டீம்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ககிசோர் ரபாடா இந்த 2 பேரும் இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கை. இவங்க 2 பேரும் ஹிட் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சாப் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 2 பேரும் விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா. இப்போது இன்றைக்கி மேட்ச்சில் இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுனில் நரேன் ஓப்பனிங்கில் வராரு, ப்ளஸ் 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு. சாம் கரன் ஓப்பனிங்கில் வராரு, ப்ளஸ் 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு. இவங்க 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர். அண்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஹர்ஷல் பட்டேல் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் இந்த 2 பிளேயரும் போத் இங்ஸ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிச்சல் ஸ்டார்க் வேணால் வருண் சக்கரவர்த்தி வச்சுக்கோங்க. போத் இங்ஸ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேயர். நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் சரி, செகண்ட் பவுலிங்னாலும் சரி, இவங்களாம் டிஃபால்ட்டாக அவங்க டீமில் எடுத்துக்கலாம். அண்ட் தென் பேட்டர்ஸில் யாரை டிஃபால்ட்டாக பிக் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பாக டிஃபால்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ரிலி ரோசோ இவரை நீங்கள் டிஃபால்ட்டாக உங்கள் டீமில் வச்சுக்கிறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். பட் ரீசெண்டாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. ரிலி ரோசோவை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆனால் 10 ரன்னுக்குள்ளேயே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் ஒன்ஸ் அவர் வந்து 20+ ரன்ஸ் தாண்டிட்டார், 30 பால்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு ஹை ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மேட்ச்சில் இவரை நீங்கள் கிராண்ட் லீகில் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரிலி ரோசோவை பொறுத்த வரைக்கும் அவர் மெஜாரிட்டி ஆஃப் மேட்சஸில் அவுட் ஆனால் அவுட் ஆவார், ரொம்ப 10 ரன்னுக்குள்ளேயே அவுட் ஆவார். அப்படி இல்லைனா டெஃபினட்டாக 50+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சீரீஸ் ஒன்று நடக்கும், லைக் சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் எந்த சீரீஸ்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் இன்னொரு டீம், ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாண்டுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, பட் எந்த டீம்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாந்து வச்சுப்போம். சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து 3 மேட்ச் நடக்கும். ஓகேங்களா, அதில் 2 மேட்ச்சில் பேக் டு பேக் டக் அவுட் ஆவார். 2 மேட்ச்சில் டக் அவுட் ஆகிருப்பார். ஓகேங்களா, 2 மேட்ச் பேக் டு பேக் டக் அவுட் ஆகி அடுத்த மேட்ச் 100 அடிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் ரிலி ரோசோ 2 மேட்ச் ஃபெயிலியர் ஆகிருக்காரு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் அதிக மேட்ச் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச்சில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா கிராண்ட் லீகில் கேப்டன் வைசி பேட்டர்ஸில் யாராவது ட்ரை பண்ணால் ஃபஸ்ட் ஆப்ஷனாக ரிலி ரோசோவை கிராண்ட் லீகில் கேப்டன் வைசி ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன் இருக்கும். இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் ஜிதேஷ் சர்மா அண்ட் பிலிப் சால்ட் இவங்க 2 பேருமே பெஸ்ட்டாக இருப்பாங்க. பட் நான் வந்து ஜிதேஷ் சர்மா கிட்ட போகிறேன். ஏன்னா அவர் இன்றைக்கி மேட்ச்சில் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா பிலிப் சால்ட்டுக்கு ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டாக ஒரு நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி மேட்ச்சில் சாம் கரன் பவர் பிளேயில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆர்எல் சாம் கரன் பவுல் பண்ணலை, மிடில் ஓவர்ஸில் வரார் அப்படின்னா ஹர்ஷதீப் சிங் பவர் பிளேயில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது பிலிப் சால்ட்டு மேபி பவர் பிளேயே அவுட் ஆகலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். பட் சால்ட்டு லெஃப்ட் ஹேண்டர் அகேன்ஸ்டாக அவுட் ஆகலை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மேட்ச்சில் நீங்கள் கிராண்ட் லீக் போடுறீங்க அப்படின்னா ஒரு பேஸ் டீமாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு 7 பிளேயரும்
விக்கெட் கீப்பரில் ஜிதேஷ் சர்மா, பேட்டர்ஸில் ஸ்ரேயஸ் ஐயர், ரிலி ரோசோ, ஆல்ரவுண்டர்ஸில் சுனில் நாராயண் அண்ட் சாம் கரன், பவுலர்ஸில் ஹர்ஷல் பட்டேல் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. பேலன்ஸ் உள்ள 4 பிளேயரை நம்ம பிக் பண்ணணும். ஓகேங்களா, அந்த 4 பிளேயரை எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே இப்போது இதுதான் வந்து ஒரு பேஸ் டீம். நீங்கள் ஒரு 20 கிராண்ட் லீக் டீம் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 20 கிராண்ட் லீக் டீம்லையும் இதை ஒரு காமனாக வச்சுக்கோங்க. பட் ரிஸ்க் ஆப்ஷன் தான் ரிலி ரோசோ அண்ட் ஜிதேஷ் சர்மாலாம். பட் கிளிக் ஆனாங்க அப்படின்னா ஒர்த்தபிளான ஒரு பிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, பட் ரிஸ்க் எடுத்து தான் கொடுத்துருக்கேன். பட் மேபி ஒரு அவுட்டு கூட ஆகலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேட்ச்சில் ஒரு நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எவ்வளவோ நம்ம ட்ரை பண்ணுறோம், ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 கிராண்ட் லீக் டீம் போடுறீங்க அப்படின்னா அந்த 5 டீம்லையுமே இதை ஒரு பேஸ் பிளேயராக வச்சுக்கலாம், இந்த 7 பிளேயரை. ஓகேங்களா, இப்போ பஞ்சாப் வந்து ஃபஸ்ட்டு bowling அப்படின்னு வச்சுப்போமே. பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட்டு bowling அப்படின்னா ஹர்ஷதீப் சிங்கை பிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஆமாம், பஞ்சாப் ஃபஸ்ட்டு bowling அப்படின்னா ஹர்ஷதீப் சிங்கை பிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஹர்ஷித் ராணா செகண்ட் bowlingல இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி பிக் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க, இது காமன் பிளேயர்ஸ். இந்த 7 பிளேயரும் காமன் பிளேயர்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இந்த 7 பேரை நீங்கள் காமனாக வச்சுட்டு பஞ்சாப் வந்து ஃபஸ்ட்டு bowling அப்படின்னா கேகேஆர் செகண்ட் bowling. கரெக்டாக? அப்போது பஞ்சாப் ஃபஸ்ட்டு bowlingல ஹர்ஷதீப் சிங்கை பிக் பண்ணிவிட்டு செகண்ட் bowlingல ஹர்ஷித் ராணா பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். 2 ஸ்லாட்டு நமக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம 4 பேர் எடுக்கணும், அதில் 2 பேரை நம்ம ஈஸியாகவே வந்து எடுத்துட்டோம். பேலன்ஸில் 2 பிளேயரை எப்படி எடுக்கலாம்? இப்போ பஞ்சாப் ஃபஸ்ட்டு bowling பண்ணுறப்ப ஸோ சேசிங் அப்படின்னா சஷாங்க் சிங் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுறாரு. ஸோ சஷாங்க் சிங்கையும் நம்ம பிக் பண்ணிட்டோம். சஷாங்க் சிங், ஹர்ஷதீப் சிங் இவங்க 2 பேரும் நம்ம பஞ்சாப் ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது எடுத்துருக்கோம். இவர் ஃபஸ்ட்டு போல் பண்ணி இவர் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன்ஸை எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் bowlingல ஹர்ஷித் ராணா அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் கேகேஆர் டீம் ஃபஸ்ட்டு bowling அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்கு இம்பார்ட்டன்ட். மிச்சல் ஸ்டார்க் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரு அப்படின்னா செகண்ட் bowlingல ரபாடா பவுல் பண்ணுவார். அப்போது நம்ம ரபாடாவை பிக் பண்ணிக்கிறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும் செகண்ட் bowling அப்படின்னா. ஸோ 2 ஸ்லாட்டு இதுலேயும் வந்து முடிஞ்சிருச்சு. பேட்டர்ஸில் இப்போ பஞ்சாப் வந்து செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்பொழுது சேசிங்கில் நீங்கள் கண்டிப்பாக ரிங்கு சிங்கை ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா. ஸோ நான் வந்து ரிங்கு சிங்கை எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ரிங்கு சிங்க்கு போகல அப்படின்னா வெங்கடேஷ் ஐயருக்கு கூட போகலாம். ஸோ இந்த ஸ்லாட்டில் நான் வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலாக ரிங்கு சிங்கை வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஸ்லாட்டாக இருக்கும். எப்போ அப்படின்னா பஞ்சாப் வந்து செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா. இதுதான் கான்செப்ட். பேஸ் டீம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் பேஸ் டீம். ஜிதேஷ் சர்மா அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர், ரிலி ரோசோ, சுனில் நாராயண், சாம் கரன் அண்ட் ஹர்ஷல் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி. 3 பிளேயரை நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கோம். வெங்கடேஷ் ஐயர் செகண்ட் பேட்டிங்கில் எடுத்திருக்கோம். ஸ்டார்க்கை ஃபஸ்ட்டு bowlingல எடுத்திருக்கோம். ரபாடாவை செகண்ட் bowlingல எடுத்திருக்கோம். இன்கேஸ் ஃபஸ்ட்டு bowling வந்து பஞ்சாப் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல ஹர்ஷதீப் சிங்கையும், இந்த இடத்துல ஹர்ஷித் ராணாவையும், இந்த இடத்துல சஷாங்க் சிங்கையும் நம்ம எடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 10 பிளேயர் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் ஒரு பிளேயரை நீங்கள் ஆண்ட்ரூ ரசல் எடுத்துக்கலாம், இல்லை பிலிப் சால்ட் எடுத்துக்கலாம், ஜிதேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டன் ஆர்எல்ஸ் எனி அதர் பிளேயரை கூட எடுக்கிறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். இதுதான் வந்து என்னோட ஒரு ஃபைனல் டீம். ஐ மீன் கிராண்ட் லீக் நான் போட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் தான் நான் போடுவேன். இந்த டீமை நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு bowling கேகேஆர் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு bowlingல கேகேஆர் எஸ்ஆர் ஐ மீன் ஸ்டார்க் நல்லா போட்டுருவார் 1, செகண்ட் bowlingல ரபாடா நல்லா போட்டுருவார் 2. டிஃபால்ட் பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷல் பட்டேல் 2 பேரும் மேட்ச் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விக்கெட் எடுத்துருவாங்க. மேக்ஸிமம் 2 விக்கெட் கூட எடுக்கலாம். அண்ட் சுனில் நாராயண் ஆல்ரவுண்டர் வேல்யூ ஓப்பனிங் ப்ளஸ் 4 ஓவர் bowling, சாம் கரன் ஆல்ரவுண்ட் வேல்யூ ஓப்பனிங் ப்ளஸ் 4 ஓவர் bowling, ஆண்ட்ரூ ரசல் 2 ஓவர் பவுல் பண்ணி பேட்டிங்கில் ஒரு 20% ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ பஞ்சாப் வந்து செகண்டாக பவுல் பண்ணும்பொழுது கேகேஆர் செகண்ட் பேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயரை நான் சேசிங்கில் எடுத்திருக்கேன். ஸ்ரேயஸ் ஐயர் சேசிங் நல்லா விளையாடுவார். பிலிப் சால்ட்டை நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். பிலிப் சால்ட் மேபி இயர்லி அவுட் ஆகிட்டார் அப்படின்னா அடுத்த ரகுவன்ஷி வரலாம். ரகுவன்ஷி அவுட் ஆகிட்டாங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஜிதேஷ் சர்மா, ரிலி ரோசோ அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு கிராண்ட் லீக்கான ஒரு டெமோ ஐடியாஸ். இதை வச்சு நீங்கள் கிராண்ட் லீக் போட்டிங்கனாலே ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி கேப்டன் ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். இப்போ பிளேயர் பேட்டில் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போது எந்தெந்த இன்னிங்ஸில் எந்தெந்த பிளேயர் இம்பார்ட்டன் அப்படின்றத ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ விக்கெட் கீப்பிங்கில் பிலிப் சால்ட், இப்போ கேகேஆர் டீம் பார்த்துக்கலாம். சுனில் நாராயண் அண்ட் பிலிப் சால்ட் 2 பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சுனில் நாராயணை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் பவுல் பண்ணுறாங்க ப்ளஸ் பேட்டிங் வேல்யூ இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் இவர் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிலிப் சால்ட் சேசிங் செகண்டாக பேட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் நம்ம கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது மேபி இவர் சாம் கரன் ஓவர்லையோ இல்லை ஹர்ஷதீப் சிங் ஓவர்லையோ அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஒரு நல்ல ரிதமில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சால்ட் மேபி பவர் பிளேல அவுட் ஆகலாம். இது ஃபஸ்ட்டு பேட்டிங்கில். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா இவருக்கு சிவிசி கொடுக்காதீங்க. செகண்ட் பேட்டிங் அப்படின்னா கண்டிப்பாக சிவிசி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்டிங்கில் இவர் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறதுல செகண்ட் பேட்டிங்கில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பிக் பண்ணுங்கள். சுனில் நாராயண் போத் இன்னிங்ஸ்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதுக்கடுத்து ரகுவன்ஷி வருவார். இவர் நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா பவர் பிளே இவர் அவுட் ஆகிட்டாருன்னா இவர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரேயஸ் ஐயர் போத் இன்னிங்ஸ்லையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் பெட்டர் இன்னிங்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஆடுறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு டீசென்ட் ஆடுவார். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு நிறைய முறை. செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிங்கு சிங் செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். வெங்கடேஷ் ஐயர் இருக்கார். வெங்கடேஷ் ஐயரை நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்கில் கூட ட்ரை பண்ணலாம், நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலாக. அண்ட் ரகுவன்ஷி ஃபஸ்ட் பேட்டிங்கில் இம்பார்ட்டன்ட். வெங்கடேஷ் ஐயர் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சேசிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், பட் ஃபஸ்ட் பேட்டிங்கில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்போ அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயரை நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்திங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் ட்ராப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் பேட்டிங்கில். இல்லை ஸ்ரேயஸ் ஐயர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை ஃபஸ்ட் பேட்டிங்கில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் பவுலர்ஸில் மிச்சல் ஸ்டார்க்கு ஃபஸ்ட் bowling அப்படின்னா கேப்டன்சி கிராண்ட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். வருண் சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸ்லையும் கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ஷித் ராணா செகண்ட் bowling கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரேயா சர்மா செகண்ட் bowling அப்படின்னா உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆண்ட்ரூ ரசல் போத் இன்னிங்ஸ்லையும் கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்குறது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். பிரட்சிம்ரத் சிங் இவரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கிராண்ட்லியில் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். இப்போ பஞ்சாப் டீம்ஸான ப்ராப்ளமான பிளேயிங் பார்த்தலாம். ஓப்பனிங்கில் சாம் கரன் அண்ட் ரேலி ரோஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது பிரட்சிம்ரத் சிங் கூட ஓப்பனிங் வரலாம். இவங்கள நான் வந்து 11 பேர் எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஒரு பேர் நான் அந்த பக்கம் வச்சிருக்கேன். பிரட்சிம்ரத் சிங் ஓப்பன் பண்ணுவார். அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கேப்டன்சி கொடுங்க. சாம் கரன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி செகண்டாக பேட் பண்ணுறாரு அப்படின்னா கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு bowling கேப்டன்சி கொடுக்கலாம். ஜிதேஷ் சர்மா போத் இன்னிங்ஸ்லையும் நம்ம கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ரேலி ரோஸோ போத் இன்னிங்ஸ்லையும் நீங்கள் மேட்ச்சில் கேப்டன்சி ட்ரை பண்ணி பாருங்கள். சசாங்க் சிங் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா கேப்டன்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அசுதோஷ் சர்மா செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அஸ் பிளேயராக உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. வெங்கடேஷ் ஐயர் செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயும் ஸ்ரேயஸ் ஐயரை நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பார். லியாம் லிவிங்ஸ்டன் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கேப்டன்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரு அப்படின்னா கேப்டன்சி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாம் கரன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாரு அப்படின்னா கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலர்ஸில் ககிசோ ரபாடா செகண்ட் bowling, ஹர்ப்ரீத் பிரார் செகண்ட் bowling, ஹர்ஷதீப் சிங் ஃபஸ்ட்டு bowling, ஹர்ஷல் பட்டேல் போத் இன்னிங்ஸ்லையும் கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னோட ஃபைனல் ஸ்மால் லெக் டீம் இதுதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். கேப்டன் சுனில் நரேன், வைஸ் கேப்டன் சாம் கரன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். பேட்டர்ஸில் ரேலி ரோஸோ, சசாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். விக்கெட் கீப்பரில் பிலிப் சால்ட், பவுலர்ஸில் ஹர்ஷல் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ககிசோ ரபாடா, மிச்சல் ஸ்டார்க் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். அதில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓனா டீம் போடுங்க. கண்டிப்பாக கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் யாரும் ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஐடியாஸ் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். அதில் மேபி 1 or 2 மேட்சஸ் வந்து கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஃபெயில் கூட ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சசாங்க் சிங் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா நல்லா விளையாடுவார் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் மேபி ஃபெயிலியர் கூட ஆகலாம். செகண்ட் பேட்டிங்கில் கூட நீங்கள் மேட்ச்சில் கூட ஃபெயிலியர் ஆகலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் இன்னிங்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் ஐடியாஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1 or 2 டீம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனா சுனில் நரேன், சாம் கரன், ஆண்ட்ரூ ரசல் இந்த 3 பேருக்கும் கிராண்ட் லீக் கேப்டன்சி கொடுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டருக்கு நீங்கள் கேப்டன்சி கொடுக்கணும் அப்படின்னா ரேலி ரோஸோக்கு கொடுக்குறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஹர்ஷல் பட்டேல் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் இந்த 2 பேருக்கும் கேப்டன்சி கொடுக்குறது பெட்டராக இருக்கும் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். வீடியோ பிடிச்சது அப்படியே மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.